பயணிகளின் பணிவான கவனத்திற்கு பரலோகம் செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் வழியாக ஹெவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடங்களில் ஒசூர் டிவைன் நகர் பங்கிலிருந்து புனித குழந்தை தெரசின் ஆலயத்திற்கு செல்வதால் இருப்பதால் பயணிகள் தங்கள் பயணச்சீட்டான தூக்கமின்மையை கவனமுடன் எடுத்துக்கொள்ளவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு எப்போ கிடச்சிச்சுன்னா, கீழே நீங்கள் உட்காந்துருக்க உங்களை பார்த்து மேலே உட்காந்துருக்க பார்த்தேன் நபர். அவங்கெல்லாம் அப்பர் செல்லில் இருக்கிறாங்க, நம்மெல்லாம் லோவர் பெட்டு. ஓகே, அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. இறுதியாக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 56வது வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாவமே சாவின் கொடுக்கு. ஆமென். இப்போ நான் ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்க போகிறேன். நீங்கள் தான் அந்த நபர் யாருன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, ஒரு கற்பனை கலந்த இன்டர்வியூ நான் எடுக்கிறேன். அந்த நபர் யாருன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹலோ சார், ஹாப்பி ஈஸ்டர், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்ல முடியுமா? என் பேர் தெரியாத இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷன் கூட இல்லை. என்கிட்டே பேரை கேட்குறியா? சார், நீங்கள் பிறந்த தேதியை கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிறந்த வருஷம் எப்படின்னு? மனுஷன் எப்போ இந்த உலகத்தில் பிறந்தானோ அப்பயே நான் பிறந்துட்டேன்ப்பா, அதை நான் சொல்ல தேவையில்லை. சரிங்க சார், நீங்கள் மிகப்பெரிய ஆள் மாதிரி தெரியுது. இந்த உலகத்தில் நீங்கள் புரிந்த சாதனை தான் என்ன? பயம். என்னைய பார்த்தா சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா மனுஷனும் பயப்படுவாங்க. அந்த பயம்தான் என்னுடைய சாதனை. ஓ அப்படியா சார்? எனக்கே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? அதை அப்பா கேட்குறேன். ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நபர்கிட்ட தோற்று போயிட்டேன். ஆனால் மற்ற யாரையும் ஜெயிக்க விடலை. அந்த ஒரு மனுஷன், அதான் நீங்கள் கடவுளாக நினச்சி சாமி கும்பிட்றீங்களே, இந்த நாசரியத்து இயேசு, அவர் ஒருத்தர் தாயா என்னைய தோக்கடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் அந்த நபர்? சாவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவுடைய உயிர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னா, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 15வது அதிகாரத்தில் 17வது வசனம், 15-17, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு ஆண்டவர் உயிர்ப்பில்லை என்றால் நீங்களும் நானும் இங்கு இருக்க மாட்டோம். கொரட்டை அடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம். சில பேர் சொன்னாங்க, நாங்கள் இங்கே கூட தூங்குறோம் சாமி அப்படிங்கிறாங்க. ஒரு பங்கில் அந்த பெரிய சாமியார் சின்ன சாமியாருக்கு ஒரு போட்டியாம். ஈஸ்டர் நைட்டு விஜில் மாசுக்கு யார் பூசை வைக்கிறப்ப யார் பிரசங்கம் வைக்கிறப்ப அதிகமாக தூங்குறாங்க அப்படின்னு போட்டி வச்சாங்க. அதில் 2 பேர் வைக்கும் போது தூங்கிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, சரி நைட்டில் ஒடியா
பகல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடன் திருநாள் எடுத்துக்குவோம். 6 மணி பூசி யார் வைப்பா? சின்ன சாமியார் வைப்பார். 8 மணி பூசிய பெரிய சாமி வைப்பார். யார் பூசியாலும் அதிக பேர் தூங்குறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சாச்சு. 6 மணி பூசை முடிஞ்சிருச்சு. 6 மணி பூசை ஆரம்பித்து சின்ன சாமியார் வைக்கிறாரு, முடிஞ்சு போயிட்டாங்க. 8 மணி பூசையை சாமியார் வைக்கிறாரு. அப்போ 8 மணி பூசை முடிஞ்சு ஒருத்தர் எல்லாம் போன பிறகு அந்த மூலையில் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டே இருந்தார், எந்திரிச்சு போகல. அப்போ சின்ன சாமியார் கூப்பிட்டாராம், வாங்க சாமி, நான் 6 மணி பூசை, அப்போ கூட தூக்கம் வர்றது இயல்பு தான், நீங்கள் 8 மணி பூசை வச்சிங்க பாருங்கள், அந்த மூலையில் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப பெரிய சாமியார் சொன்னாராம், அட போயா, ஓன் பூசையில் தூங்க ஆரம்பித்தவன் என்ன தூங்கிட்டு இருக்காயா அப்படின்னா. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் இறந்த போது அந்த கல்வாரி மலையில் ஏறத்தாழ ஒரு 100 பேத்துக்கும் குறைவாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உயிர்த்ததால் இன்று ஏறத்தாழ 260 கோடி நபர்கள் இயேசுவின் சீடர்களாக, இயேசுவை பின்பற்றுவர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் உயிர்க்கவில்லை என்றால் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க. ஆனால் உயிர்த்ததால் இன்று எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு? 260 கோடி. இந்த உலக வரலாற்றிலேயே இறந்த ஒரு பிணத்துக்காக கல்லறையில் காவல் இருந்தாங்கன்னா அது இயேசு ஆண்டவருடைய கல்லறை தான். கல்லறைக்கு யாராவது காவல் இருந்து பார்த்துருக்கோமா? இல்லை. இந்த உலகத்தில் பல அறிவு ஜீவிகள், விஞ்ஞானிகள், பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாசபர்ஸு, சைக்காலஜிஸ்ட்டு, மதவாதிகள், மதத்தை ஏற்படுத்தினவங்க, மதத்தின் தலைவர்கள், ஏகப்பட்ட பேர் வாழ்ந்தாங்க. எல்லோரும் வாழ்ந்தார்கள், எல்லோரும் வீழ்ந்தார்கள், எல்லோரும் மடிந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மடிந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரே ஒரு பாடம், இந்த இரவு பூசையில் ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாது. ஏன்னா பாவமே சாவின் கொடுக்கு. இதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ die to sin and live for God. Die to sin and live for God. பாவத்தில் இறந்து போங்கள், ஆண்டவருக்காய் வாழுங்கள். இதான் மிக முக்கியமானது. இப்போ நான் ஒரு 3 நிகழ்வை சொல்ல போகிறேன், நீங்கள் தான் பல் சொல்ல போறீங்க. தொடக்க நூலில் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒதுக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது, அப்படி சாப்பிட்டால் சாவீர்கள். ஒதுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்களா இல்லையா? செத்தாங்களா? முதல் கேள்வி. 2வது நிகழ்வு லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 24வது வசனம். அந்த காணாமல் போன ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான். அந்த அப்பா பார்த்து சொல்றாரு, இறந்து போயிருந்த என் மகன் இவன் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். செத்தா இருந்தான். 2வது கேள்வி. இணை திருமுகத்தில் வர்ற தானியேல் புத்தகத்துக்கு அப்புறம் சூசன்னான்னு ஒரு டாபிக் பிடிச்ச ஒரு புத்தகம் வரும். அந்த சூசனாவுக்கு 2 முதியோர்கள், வயசானாலும் ஆசை யாரை விட்டுச்சு, அந்த வயசானவங்க அந்த சிக்கலில் அந்த பெண்ணை இட்டு அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டப்ப அவங்க பெருமூச்சோடு சொல்றாங்க, நான் உங்களது ஆசைக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. அப்படி இணங்கியிருந்தா சாவு, செத்துருப்பாங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் விடை என்ன? ரோமையர் 6:23. பாவத்தின் சம்பளம் சாவு, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. புரியுதா உங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன 3 நிகழ்வுகளும் கடைசியில் ஆன்சரா கிடைச்ச ரோமையர் 6:23 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் சாவு என்பது பாவத்தில் விழுவது. புரிஞ்சுச்சா? ஆனால் நம்மெல்லாம் சாவு நினைக்கிறோம்ல, உயிர் மூச்செல்லாம் போய் கை காலெல்லாம் உடங்கி இறந்தோர் வாழ்வு உயிர் பெருக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? புதைக்கிறத ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? மத்தேயு நற்செய்தி 9:24 சொல்கிறார், அந்த 12 வயது சிறுமி செத்து கிடக்கிறப்ப என்ன சொல்றாரு? சிறுமி தூங்குகிறாள். அந்த அங்க நல்ல இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கணும், ரொம்ப அருமையான வார்த்தை, விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். தூக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்கோ. ஒருவேளை நீங்க கோயில்ல உறங்குனீங்கன்னா
அது என்ன போல சாமியாருடைய வல்லமை. ஏன்? தாலாட்டு பாடும் தாய்க்கு சமம். புரிஞ்சவங்களுக்கு? நீங்கள்லாம் ஒரு தாய் ஒரு குழந்தை தான் வீட்டில் தூங்க வைப்பீங்க. ஆனால் நாங்கள்லாம் பிரசங்கங்க பேரில் 100 பேரை தூங்க வைப்போம். எனவே நீங்கள்லாம் ஒரு தாயினா நாங்கள்லாம் எத்தனை தாய்க்கு சமம்? 100 தாய்க்கு சமம். அன்பு நெஞ்சங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் நாம் அனைவரும் இந்த உயிர் மூச்சு விட்டு குழியில் புதைக்கப்படுவது என்பது ஆண்டவருடைய பார்வையில் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? உறக்கம். சொல்லுங்க, அந்த உறக்க சொல்லுங்க. உறக்கம். புரியுதா உங்களுக்கு? அந்த உறக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. சாமியார் இருந்தாலும் மாமியார் இருந்தாலும் அந்த உறக்கத்துக்கு போய் தான் ஆகணும். ஐ டெல் யூ, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அந்த உறக்கத்தை பற்றி கவலைப்படாத, எப்படி நம்ம போயிடணும். ஆனால் இந்த சாபை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாவத்தில் விழக்கூடாது. பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு 5 விரல் புரட்சியை சொல்ல போகிறேன். 1 விரல் புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 விரல் புரட்சி நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அருட்தந்தை ஸ்டீபன் தச்சில் கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்தை சொல்ல போகிறேன். முதல்ல ஆழ்ந்த விருப்பமும் தெளிவான முடிவும் இருக்கட்டும். அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க இந்த முகத்தெல்லாம் எவ்வளவு உற்சாகமாக இருக்குன்னு. இதே தியேட்டரில் போய் படம் பார்க்குறப்ப என்ன உற்சாகம், என்ன ஆவல், ஒவ்வொரு சீன்லையும் என்னமோ இவன் தான் போய் அடிக்கிறது மாதிரி. ஆனால் கோயிலுக்கு வந்தால் என்ன நான் இருக்க தெரியலை, இஞ்சி தின்ன குரங்க இன்னும் கொஞ்சம் உறங்க, சென்று வாருங்கள் திருப்பலி முனி எப்போ சாமியார் சொல்லுவார் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம பாவத்தை வெல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தியில் 17வது அதிகாரத்தில் ஒரு நபர் வருகிறார். குட்டையா இருந்தவர் சக்கேயு. அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்ன ஆர்வம்? ஏசாண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஏசாண்டவரை பார்க்கணும், நான் மனசு மாறணுங்கிற ஆர்வம் இருந்தது. அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். தெளிவான முடிவு, இனிமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தெளிவான முடிவு இருக்க வேண்டும். சரி, ஆசை இருக்கு, முடிவெடுத்தாச்சு. அதோட போதுமா? 2வது மிக முக்கியமானது, பாவ சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டும். பாவ சூழ்நிலை விட்டு விலக வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்ட யார் வர்றா? பழைய ஏற்பாட்டில் 39வது அதிகாரத்தில் ஒரு கற்புக்கு அரசன் வாழ்ந்தார். அவர் பேர் தான் யோசேப்பு. வற்புறுத்துறா. போத்திபாருடைய மனைவி நாள்தோறும் வற்புறுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு தெய்வ பயத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அன்புக்குரிய நல்லா கவனிச்சுக்கங்க. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவ சூழ்நிலைகளை கண்டு நாம் ஓட வேண்டும். அவர் எப்படி, எந்த அளவுக்கு? மேலுடையை விட்டுட்டு கூட ஓட்டாரு. ஏன்னா அந்த அம்மா பிடிச்சி ஆளை மடக்கலான்னு பார்த்துச்சு. என் அம்மா தாயே, என் துண்டை காண துணியை காண, எடுத்துக்க வேணா துணியை, நான் போறேன். இந்த தெய்வ பயம் நம்மள்ட்ட இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனையால கஷ்டப்படுற மக்களே, என்னை போன்ற குருக்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடக்கத்தில் 39வது அதிகாரத்தில் 3-4 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த யோசேப்பு தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துளங்க செய்தார். வெற்றிகரமாக்குவாரு. நீங்க எடுக்கிற பிசினஸ் சூப்பரா அமையும். நீங்க செய்யற பணிகள் சூப்பரா வெற்றிகரமா அமையும். எப்ப? பரிசுத்தம் இருக்கும் பொழுது. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த ஒசூரிலே, கொஞ்ச காலம் இந்த ஒசூரிலே இயேசுவுக்காய், இறைவார்த்தைக்காய். கொஞ்ச காலம் தான். பரலோகம் நமக்கு முக்கியம். அதான் சொன்னேன், ஹெவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அன்பு மக்களே, பாவ சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டும். ஏன் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம இரவு நேரங்களில் 4 விதமாக பிரிக்கிறாங்க. முதல் சாம வேலை, 2வது சாம வேலை, 3ஆம் சாம வேலை, 4ஆம் சாம வேலை. முதல் சாம வேலை 6 மணி முதல் 9 மணி வரை. 2ஆம் சாம வேலை 9 மணி முதல் 12 மணி வரை. 3ஆம் சாம வேலை இப்போ நம்ம கடக்கிறோம் 12 மணி முதல் 3 மணி வரை. 4ஆம் சாம வேலை 3 மணி முதல் 6 மணி வரை. 6 to 6. புரிஞ்சுச்சா? முதல் சாம வேலை அடங்கும் சாம வேலை. 9 மணிக்குள்ள அடங்கிட்டா நம்ம அடங்கி இருப்போம். அடங்கும் சாம வேலை. ஆனால் மனசு கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினமும் அடங்கி போயிடுது. குருவி, பறவை, விலங்குல எல்லாம் தூங்கி போயிடுது. அடங்காத ஒரே பிடாரி இந்த மனுஷன் பிடாரி தான். எப்போ அடங்காமல் குதிக்குது? அந்த 2வது சாம வேலையில்.
2வது சாம வேலை என்ன சாம வேலை தெரியுமா? அழகையின் சாம வேலை, சாத்தானின் சாம வேலை. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம தூங்க வேண்டிய நேரம், அடங்க வேண்டிய நேரம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் உறங்காமல் இருந்தால் அழகையின் பிடிக்கு நாம் அடிமையாவோம். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்திலலாம் செல்போன் நோன்றது, அந்த நேரத்திலாம் சீக்கிரட் கால் வரும், அந்த நேரத்திலாம் சீக்கிரட் ஏதாவது பார்த்து தொலைவோம். வேண்டாம் வேண்டாம். அழகையின் சாம வேலை அங்கே நீங்கள் வெல்ல முடியாது, தோத்து போயிருவீங்க. 3வது சாம வேலை கள்வர்களின் சாம வேலை, திருடர்களின் சாம வேலை. இது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனால் 4வது சாம வேலை முக்கியம். அதிகாலை 3 மணி முதல் ஜெபிக்கும் சாம வேலை, அபிஷேகத்தின் சாம வேலை, ஆசீர்வாதத்தின் சாம வேலை. இந்த சாம வேலையில் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்து கல்லறைக்கு முதலில் சென்ற மகதலேன் மரியாவுக்கு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார். சீக்கிரம் போனதுனால முதலையா பார்த்தது யாரு? மகதலேன் மரியா. அந்த மகதலேன் மரியாட்டு தான் 7 பேயை விளக்குனார் ஆண்டவர், 7 பேயை ஓட்டினார். அந்த 7 பேய் வேற ஒன்றும் இல்லை, அந்த பேய் நமக்குள்ளே இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயா? 7 பேய் நமக்குள்ளே இருக்குது. 7 பேயில் 7க்கு 7 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஏஜென்ட்ஸ். யாருக்கு? டெவிலுக்கு, சாத்தானுக்கு ஏஜென்ட். ஆணவம் சொல்லுங்க பார்க்கலாம், கோபம், மோகம். சவுண்டு பத்தலையம்மா. ஆணவம், கோபம், மோகம், பேராசை, பொறாமை, சோம்பேறித்தனம், போசன பிரியம். இது 7 எத்தனை கடக்குன்னு பாருங்க. அத்தனை கடந்தா அத்தனை பேய் உள்ள கடக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே அன்பு மக்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2வது சாம வேலை, 4வது சாம வேலை. நீங்க பாவ சூழ்நிலைக்கு நம்மளை விழுகாட்டுவது இந்த 2வது சாம வேலை. 2வது சாம வேலையில நம்ம முழிச்சிருக்காம தூங்கணும். 4வது சாம வேலையில தூங்காம விழிச்சிருக்கணும். ஆனா உல்டா பண்ணிக்கிறோம். அதான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில. இந்த ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருது என்னன்னா, 4வது சாம வேலை செய்ய வேண்டியதை 2ஆம் சாம வேலை செய்யறோம், 2ஆம் சாம வேலை செய்ய வேண்டியதை 4ஆம் சாம வேலை செய்யறோம். தப்பு, வேண்டாம். 2ஆம் சாம வேலையில தூங்கிடுவோம், 4ஆம் சாம வேலையில முழிச்சிருப்போம். இன்னைக்கு பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். நம்ம யூத்துக்கு ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃபாதர் நீங்கள் மிட் நைட்டில் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலைல 7 மணிக்கு தானே பண்ணேன், அது எனக்கு மிட் நைட் ஃபாதர் அப்படிங்கிறான். காலைல 7 AM மிட் நைட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் விரல் ஆர்வமும் முடிவும் இருக்கணும், தெளிவான முடிவு. 2வது விரல் பாவ சூழ்நிலையில விட்டு விலகணும். 3வது விட்டு விலகிட்டா பத்தாது, ஜபம் தவம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 40 நாளும் யாரெல்லாம் கறிமீன் சாப்பிடாம இருந்தீங்க, யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்களோ நீங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஜபமும் தவமும் முக்கியம். மத்தேயு நற்செய்தி 17:21, இறை வேண்டலாலும் உபவாசத்தினாலும் அன்றி இவ்வகை பேய்களை விரட்ட முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் சொல்லலப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள்ட்ட இருக்கிற பொறாமங்கிற பேய், உங்கள்ட்ட மோகம், உடல் இச்சைங்கிற பேயெல்லாம் விரட்டணும். என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஜபம் தவம் முக்கியம். இந்த 3வது விரல் இருக்கிற விரல்லையே பெருசா இருக்கு. ஜபம் தவம் ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக ஈஸ்டர் முடிஞ்ச பிறகு பழைய திருடி காலவத்திரன்னு போட்டு இது வரைக்கும் எவ்வளோ கட்டுப்படுத்தணுமோ அவளெல்லாம் உல்ட்டா போடுறான், அட்ரா சக்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் கூத்தும் கும்மாளமாக இருக்கிறது வாழ்க்கை அல்ல. 40 நாளில் தொடங்கினதை இதில் கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 விரல் முடிஞ்சிச்சு. அடுத்து மிக முக்கியமானது மக்களே, ஜபம் தவம் செஞ்சாச்சு. அது இருந்தும் அதை கடந்தும் நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், சோம்பேறித்தனம். சத்தமே இல்லையே. சோம்பேறித்தனம் சாத்தானின் சிம்மாசனம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆக்கப்பூர்வமான நல்ல காரியங்களை செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், தினந்தோறும் எங்கேயாவது யாருக்காவது புண்ணியம் போய் செய்யணும். இந்த உடம்புக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு வேலை கொடுக்காது. பிரைஸ் தி லார்ட். உடம்புக்கு வேலை கொடுக்காம சும்மா உட்காந்தா, செல்போனை வச்சுக்கிட்டு இருந்தா சாத்தான் நமக்கு வேலை கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். மிக மிக முக்கியமானது 4வது என்னது முக்கியம்? ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யணும். வேர்க்க வேர்க்க உழைக்கணும், வேர்க்க வேர்க்க க்ஷேபிக்கணும், நிறைய இடங்களில் போய் நல்ல காரியங்கள் செய்யணும். இன்னைக்கு சொல்கிற மக்களே, நீங்கள் என் சாட்சிகள்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, சென்னை போன்ற பங்குகளுக்கு போங்க, இந்த ஈஸ்டர் விஜில் மாசில் 10-12 பேர்
ஞானஸ்தானம் வாங்குவாங்க, திருமுழுக்கு வாங்குவாங்க. வயசு 30, 22, 18 அப்படி இருக்கும். இங்கே எத்தனை பேர் வாங்குகிறோம்? நம்ம விசுவாச வாழ்க்கையில் 0. உங்களை நான் மனசார பாராட்டுறேன். அநேக பேர் இன்னைக்கு குடும்பமாக வந்து நல்லா பாவம் பண்ணீங்க. பிரைஸ் தி லார்ட். குடும்பமாக வந்து கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சூப்பராக பாவம் பண்ணீங்க. அந்த குடும்பத்தில் கடவுள் இன்றை மீட்பை கொண்டு வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த குடும்பத்தில் நம்ம மீட்பை பெற்ற பிறகு எனக்கு போதும் நான் சாமி, எனக்கு மீட்பு கிடைச்சிருச்சு, நான் இருந்துக்கிறேன், சுயநலமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஓடணும், கிறிஸ்துவுக்காக ஓடி பவுலடியா சொல்றது போல, நான் யாருக்கும் அடிமையாகாமல் இருந்தும் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர என்னை நான் அடிமையாக்கினேன். எத்தனை பேரை கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு சபைக்காரங்க செய்யறாங்க, சபைக்காரங்க கொண்டு வர்றாங்க, நம்மளை கொண்டு வர முடியல அப்படின்னா நமக்கு சாட்சிய வாழ்க்கை இல்லை. எனவே மக்களே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மாக்களை சம்பாதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உறுதிமொழி எடுங்க. நீங்க போற இடங்கள்ல, பணி செய்யற இடங்கள்ல ஏசப்பாவை பத்தி சொல்லுங்க. ஏசப்பாவுடைய போட்டோ சின்னதா எடுத்துக்கங்க. அது கீழே, அதுக்கு பின்னாடியே கீழேயோ இறை வார்த்தை எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட இந்த ஏசப்பாட்ட வேண்டுங்க, கிடைக்குன்னு சொல்லுங்க. அவங்க வேண்டட்டும், கிடைச்சட்டும், அடுத்த வருஷம் கூட்டிட்டு வாங்க, திருமுழுக்கு கொடுங்க, வாங்க திருமுழுக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க, நீங்க மீட்கப்படுவீங்கன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசி 5வது விரல், இந்த சுண்டு விரல் எதை குறிக்கிறது என்றால் ஐம்புலன்களை அடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐம்புலன்களை அடக்க வேண்டும். பேய் பார்த்துருக்கீங்களா? பேய் பிசாசு பார்த்துருக்கீங்களா? பேய் இருக்கா இல்லையா? நைட்டு இரவு நம்ம மிட் நைட்டில் கேட்குறாரு, சாமி பேய் இருக்கா இல்லையா? என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டே மழுப்புறீங்களே, சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கருப்பா உயரமா முடியை விரிச்சு போட்டுட்டு 2 கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு வால் வச்சுக்கிட்டு இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு சொல்றார் லூக்கா நற்செய்தியில், இன்று நம்ம ஃபாதர் வாசிச்சதுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி 24ல் 36, 37 இருக்கும். இயேசு ஆண்டவர் சொல்வார், என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், எனக்கு எலும்புகள் இருக்கின்றன, சதைகள் இருக்கின்றன, இவை ஆவிகளுக்கு, சாத்தானுக்கு கை இல்லை கால் இல்லை, ஆனால் ஆவி, தீய ஆவி. அவன் எப்படி வந்தான் தெரியுமா? ஆணவத்தால் பிறந்தவன் தான். சம்மனசுகளை தான் கடவுள் படைச்சாரு. தீய சக்தியை, பேய் பிசாசு கடவுள் படைக்கல. எப்படி உருவானாங்க? தொடக்கத்தில் கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்தாரு, ஆதாமும் ஏவாளும் வணங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. லூசிப்பரும் அவனை சார்ந்தவர்களும் அந்த கட்டளையை மீறினார்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருந்தது என்னது? ஆணவம். இன்னைக்கு நீங்க ஆணவத்தோடு இருந்தீங்கன்னா நாம எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், தாழ்ச்சியா இருந்தோம்னா ஏசப்பாவின் பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு மக்களே, இந்த நீங்க பேயை பார்க்கணும்னா நைட்டே போய் வீட்டுக்குள்ள போயிட்டு பெரிய கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க பார்க்கலாம். சுடிதார் போட்டிருக்கும், பட்டு புடவை கட்டியிருக்கும், கண்ணாடி போட்டிருக்கும், பேண்ட் சட்டை போட்டிருக்கும், ஜீன்ஸ் போட்டிருக்கும், அம்மா தாயே செல்போன் வச்சிருக்கும், இது மாதிரி அங்கி கூட போட்டிருக்கும் சில சமயம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லைங்க, சாத்தான் வந்து நம்ம தனியாக வேலையை செய்ய முடியாது. நமக்குள்ள வந்து அவன் நிறைய தீய எண்ணங்களை விதைப்பான். அதுதான் நமக்குள்ள வர்றதுக்கு 5 வழி இருக்கு. அதுதான் ஐம்புலன்கள்: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், தொடுதல், பேசுதல் அல்லது சாப்பிடுதல். இந்த 5க்கும் கடிவாளம் போட்டோம்னா நீங்களும் நானும் இயேசு ஆண்டவரோடு உயிர்த்து பாவத்தை வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். இந்த 5 வழியை பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றி இருக்கு. என்னென்ன 5 வழி? தொடக்கத்தில் ஆர்வமும் முடிவும் இருக்கணும். 2வது பாவ சூழ்நிலையில விட்டு ஓடணும். 3வது ஜெபமும் தவமும் இருக்கணும். 4வது நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்யணும், ஆன்மாக்களை சம்பாதிக்கணும். 5வது ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வாயை திறந்து பாடுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எல்லோரும் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. நாவை திறந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. பாடுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இயேசுவே 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 எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சாத்தானின் பிடியிலிருந்து பாவ சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. பாவத்தின் ஆண்டவரே சாவின் கொடுக்கான இந்த பாவத்தை நாங்கள் பிடுங்கி எறிய வல்லமை தாரும். ஆசீர்வதியும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சாத்தானை விரட்டக்கூடிய வல்லமையுள்ள ஜெபம் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.